அன்பார்ந்த விவேகம் நிறைந்த விழிப்புணர்வு நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 3வது பார்வையாக ரிஷபராசி களத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு என்ன நேரிடப் போகிறது? நண்பர்கள், புதிய நட்பு, வெளிவட்டார பழக்கத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டி வரும். புதிய பொறுப்புகள் அலைச்சலை உண்டு பண்ணும். உடல்நலத்திலே கவனம் தேவை. அடிவயிறு உறுப்புகள் அடிக்கடி செக்கப் செய்து கொள்ள வேண்டி வரலாம். சனி பகவானுடைய 7வது பார்வையாக லாபஸ்தானமான கன்னி ராசியை பார்வையிடுவதால் அடுத்தவர் பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. கிடைத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திடீர் பணவரவு உண்டு என்றாலும் விரயங்களும் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம் மிகவும் தேவை. மற்றவர்களுடைய கருத்து சுதந்திரத்திலே மதித்து நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும். சனி பகவான் 10வது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை பேணுவதில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பெரியோர்களுடைய மதித்தல், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் என்பது இந்த குடும்ப விஷயிலே கவனம் செலுத்துவதற்கு அதிகமாக கூடும். அண்டை அயலாளருடைய ஸ்நேக பாவத்துக்கு நீங்கள் சற்று பழகும்பொழுது அவர்களுடைய விருப்பத்திற்கு தெரிந்து அதன்படி நடந்து கொள்வது அவசியமாகிறது. சுப செலவுகள் ஏற்படும் என்றாலும் வேண்டாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம். பிறரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமானாலும் கிடைத்துவிடும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்கின்ற சனி பகவான் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பித்து கொடுப்பார். சிந்தனையிலே அவ்வப்போது ஏற்கின்ற சிறிய தடுமாற்றத்துக்கு பிறகு செயல்களின் புது வடிவம் பெறும். குழந்தைகளுடைய எதிர்கால சேமிப்பு சுப விரயமாகும். சில குழந்தைகள் பெற்றோர் பேச்சை மதிக்காததால் பெரும் வரக்கூடிய கோபத்தை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அன்பாலேயே மெதுவாக மாற்றவும். பயண நன்மை உண்டு என்றாலும் அலைச்சல் அகால போஜனமும் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் தாம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை அடைந்து கொள்வார்கள். பெற்றோர் உடல்நலம் கவனம் தேவை. குடும்பத்திலே 3ஆம் நபர் தலையீடு அறவே தவிர்க்கப்பட வேண்டும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அறவே களைய வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் அவசியம். பரஸ்பரம் பேசி மனஸ்தாபங்களை குறைக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி மேம்பாடு அடையும். திறமைகள் வெளிப்பட்டு பாராட்டு பெறுவார்கள். ஒரு சில மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவு வெளிநாட்டு கல்வி யோகம் நல்லபடியாக அமைந்துவிடும். ஆராய்ச்சி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் பாராட்ட பெறும். உத்தியோகஸ்தருடைய பணிச்சுவை படிப்படியாக குறையும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். மேலதிகாரிகளிடமிருந்து கண்டிப்பு விலகி நற்பெயர் ஏற்படக்கூடும். திறமைகள் என்பது வெளிப்பட்டு பாராட்ட பெறுவீர்கள். வியாபாரத்திலே இது நாள் வரை இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாய் மாறும். வரவு செலவு என்பது கட்டுக்குள் இருக்கும். கலைஞர்களுடைய தடுமாற்றம் குறைய ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் பொதுமக்களுடன் நெருங்கி பழக வாய்ப்பு ஏற்படும். ஆஞ்சநேய சுவாமியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர வேண்டும். ஓம் ஸ்ரீ வாயுபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ வாயுபுத்திராய நமக, ஓம் ஸ்ரீ வாயுபுத்திராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை தினமும் 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வாருங்கள். காகத்துக்கு சாதம் வையுங்கள். பசுமாடுக்கு அகத்திக்கீரை முதலிய உணவுகளை கொடுத்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா வல்ல சாய்நாத பகவான் எல்லா நலனும் பெற்றுள்ள வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.